மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 210 ரூபாய் கட்டினால் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் தரக்கூடிய சூப்பரான ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர முடியும், இதற்கான வயது வரம்பு என்ன மற்றும் இந்த திட்டத்தை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, 210 ரூபாய் கட்டினால் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் தரக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம். இந்த திட்டமானது அமைப்பு சாரா ஊழியர்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட அனைவரும் இந்த திட்டத்தை தொடங்கி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுமையை பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த திட்டமாகும். இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் 60 வயதை எட்டிய பிறகும் நிலையான ஒரு வருமானத்தை பெறுவதை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயதிற்கு பிறகும் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானம் பெற விரும்பினால் அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். மேலும் 18 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட அனைவரும் இந்த திட்டத்தை தொடங்கி பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் மாதம் 210 வீதம் 18 ஆண்டுகள் செலுத்தினால் ஓய்வுக்கு பிறகு 5000 ரூபாய் மாத வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயதில் மாதந்தோறும் 1000 முதல் 5000 ரூபாய் வரை உத்தரவாதமான மாதாந்திர ஓய்வூதியத்தை இந்த திட்டத்தின் மூலம் பெறலாம். இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டம். இது மக்களை முதுமையில் தன்னிறைவை பெறச் செய்வதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய PFRDA அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகிறது. இதன் கீழே உங்கள் தேவைக்கேற்ப 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை உங்களுடைய ஓய்வூதிய தொகையை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் NSDL வலைதளத்திற்கு செல்லவும், பின்பு அட்டல் பென்ஷன் யோஜனா டேப்பை கிளிக் செய்து APY பதிவு படிவத்தை நிரப்ப வேண்டும். உங்களுடைய ஆவணங்கள் மற்றும் KYC விவரங்களை எல்லாம் அதில் கொடுக்கணும். அதன் பிறகு ஒப்புதல் எண் உருவாக்கப்பட்ட பிறகு ஓய்வூதிய விருப்பம் மற்றும் நியமன விவரங்களை நீங்க நிரப்பணும். அதோடு உங்களுடைய ஆதார் நம்பருக்கு வரக்கூடிய OTP மற்றும் இ-சைன் மூலமாக அதை சரிபார்ப்பு செய்யணும். அதோடு மக்களே, இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சில ஆவணங்கள் அவசியம். அது என்னன்னா வங்கி கணக்கு எண், ஆதார் அட்டை, அடையாள அட்டை மற்றும் வயது சான்றிதழ், முகவரி சான்று மற்றும் உங்களுடைய மொபைல் எண் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் முற்றிலும் அரசாங்கத்தால் நடத்தப்படுவதால் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் ஓய்வூதியம் இந்திய அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உங்களுடைய பணம் முற்றிலும் பாதுகாப்பானது. நீங்கள் விரைவாக முதலீடு செய்ய தொடங்கினால் உங்களுடைய மாதாந்திர பங்களிப்பு தொகையும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் 50,000 வரை உங்களுக்கு வரி விலக்கும் கொடுக்கறாங்க. ஓய்வூதியதாரர் ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்து விட்டால் அந்த ஓய்வூதிய தொகை அவரது மனைவிக்கு தொடர்ந்து வழங்கப்படும். இருவரும் இறந்தால் டெபாசிட் செய்யப்பட்ட முழு நிதியும் பரிந்துரைக்கப்பட்ட நியமனதாரருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவான வயதில் இந்த ஓய்வூதிய தொகைக்கு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய தொகையும் குறைவாக இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.